அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ரைட் தமிழ் சேனலில் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. கண்டினியூஸாக உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணுறது மூலமாகவும் ஷேர் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நேற்று நம்ம ப்ரிடிக்ட் பண்ண நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், நாளைக்குரிய ட்ரேடுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துக்கலாம். இது நிஃப்டியோட 5 மினிட் சார்ட்டு. இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரியராக இன்டிமேட் பண்ண நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ். இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனதே நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நியர் டு அவர் நம்பர்லேயே இன்றைக்கி ஓப்பன் ஆயிருந்தாங்க. அகெயின் க்ளோஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ்லேயே க்ளோஸ் ப்ரைஸுமே நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே க்ளோஸ் ஆயிருக்காங்க. எவ்ரிடே சொல்கிற விஷயம் ஒன்று தான், இது மாதிரி ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, இல்லை மார்க்கெட் க்ளோஸ் ஆக இருந்தாலும் சரி, எக்ஸாக்டாக இல்லை நியர் டு ஒரு நம்பர் பக்கத்துலேயே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஆகிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். எந்த அளவுக்கு அந்த நம்பர்ஸ் ஆக்குரேட்டாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக எவ்ரிடே ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அண்ட் நம்மளுடைய டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டைமிங் கேண்டில். இதனுடைய செட்டப் இந்த T = N அப்படின்னு எவ்ரி வீடியோவில் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதனுடைய செட்டப் எப்பெல்லாம் இது மாதிரியான T = N, T ஃபார் டைம், N ஃபார் நம்பர், இது ரெண்டுமே சேர்ந்து ஒரு இடத்துல வராங்க அப்படின்னா மொமெண்டம் அப்படிங்கிறது இது மாதிரி பெரியதாக இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதன்படி இந்த T = N செட்டப்பில் இருந்து மார்க்கெட் அது மட்டும் இல்லாமல் மொமெண்டம் கேண்டிலுமே நமக்கு வந்திருந்தாங்க. ஈவன் நிஃப்டியாக இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், நமக்கு வந்திருந்தாங்க. அந்த டைமிங் கேண்டில் இருந்து நம்ம ஹை கட் ஆனதுக்கு அப்புறமாக நம்ம கால் இனிஷியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் எக்ஸாக்டாக மார்க்கெட் ரெஸ்பான்ஸ் பண்ண இடம் 24,944 அப்படிங்கிற நம்மளுடைய நம்பர்ஸில் இருந்து ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட இந்த நம்பர்ஸ்க்கு மேலே க்ளோஸ் வைக்க முடியாமல் நல்ல ஒரு ஃபால் கொடுத்துருந்தாங்க. ஈவன் இன்னையுடைய லோ வரைக்குமே மார்க்கெட் அதுக்கப்புறமாக நல்ல ஒரு ஸ்ட்ரகிள் கொடுத்துருந்தாங்க. எவ்ரி வீடியோவில் சொல்லிட்டு இருக்கோம், மார்க்கெட் முடிந்ததுக்கு அப்புறமாக இந்த இடங்களில் சப்போர்ட் எடுத்தாங்க, இந்த இடங்களில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணவே இல்லை. ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் நாளைக்குடைய மார்க்கெட்டுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படின்னும் நேற்று நம்ம பண்ண ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி லைவ் மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்ருக்கோம். இதையும் நீங்கள் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் டே டேட்டா பார்க்கும் பொழுது உங்களுக்கு இன்னுமே எளிமையாக புரிய வரும். இந்த இடங்கள்லேருந்து நம்ம ஷார்ட் இனிஷியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் நல்ல ஒரு பாயிண்ட் கேப்சர் பண்ணியிருந்திருக்கலாம். ஈவன் இந்த டைம்லேயே நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையும் நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். எவ்ரி மொமெண்டம் அப்படிங்கிறது அதற்கு முன்னாடியே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதையும் பேஸாக வச்சு நீங்கள் மார்க்கெட்டை பார்க்கும் பொழுது உங்களுக்கு இன்னுமே எளிமையாக புரிய வரும். அண்ட் செகண்ட் டைமிங் கேண்டில் ஃபார் நிஃப்டி இதுதான். இதுக்கு மேலேயும் ஆஸ் ஆஃப் நவ் மார்க்கெட் எண்ட் ஆகிற வரைக்குமே, எண்ட் ஆஃப் த மார்க்கெட் வரைக்குமே நமக்கு ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட நம்மளுடைய செகண்ட் டைமிங் கேண்டிலுக்கு மேலே க்ளோஸ் வைக்க முடியாமல் அகெயின் எக்ஸாக்ட் அப்படின்னா ரொம்பவே எக்ஸாக்டாக அந்த நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் உள்ளாகவே மார்க்கெட் இன்றைக்கி க்ளோஸாக இருக்காங்க. இது நம்ம ப்ரியராக இன்டிமேட் பண்ண ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ். இன்றைக்கி நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப்லேயே நம்ம ஒரு கால் ஆப்ஷனில் நல்ல ஒரு பாயிண்ட் கேப்சர் பண்ணியிருந்தோம். என்ன பாயிண்ட் கேப்சர் பண்ணுறோம், என்ன ஸ்டாக் ஆப்ஷன் எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான எவ்ரி அப்டேட் நம்மளுடைய டெலிகிராம் சேனலையும் போஸ்ட் பண்ணுறோம். அதையும் நீங்கள் வாட்ச் பண்ணலாம். இப்போ பேங்க் நிஃப்டி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட்டு. அகெயின் இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரியராக இன்டிமேட் பண்ண நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ். இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சைட் லெவல். இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ப்ரைஸ் பாருங்கள், நியர் டு அவர் நம்பர் பக்கத்துலேயே ஓப்பன் ஆயிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டாக இருக்கட்டும், மார்க்கெட் க்ளோஸ் ஆக இருக்கட்டும், நியர் டு அவர் நம்பரில் ஓப்பன் ஆகுறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அதையும் 1 டே பிஃபோராகவே அந்த நம்பர் நம்ம ப்ரொவைட் பண்ணுறதுக்கான ரீசன் நெக்ஸ்ட் டே மார்க்கெட் ஓப்பன் ஆகும்பொழுது அந்த நம்பர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு அது நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே நம்ம அந்த நம்பர்ஸ் ஷேர் பண்ணுறோம். அதையும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். எக்ஸாக்டாக மார்க்கெட் இந்த இடங்களில் இருந்து நமக்கு சப்போர்ட் எடுத்துட்டு மறுபடியும் மார்க்கெட் இந்த செகண்ட் அப்சைட் லெவல்ஸ்டே ரொம்ப நேரமாக மார்க்கெட் அந்த இடங்களில் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தாங்க. ஈவன் ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டிலுமே நமக்கு இந்த T = N செட்டப்பில் தான் வந்திருந்தாங்க. நிஃப்டியும் சரி, பேங்க் நிஃப்டியும் சரி, இது மாதிரி T = N செட்டப்பில் வராங்க அப்படின்னா நம்ம மஸ்ட் ட்ரேடபிளான ஒரு பிளேஸ் இது. அதுவும் சின்னதான ஒரு கேண்டில், இதெல்லாம் பெரிய கேண்டிலாக இருக்குது. இல்லை சின்னதான ஒரு கேண்டில் வராங்க அப்படின்னா நம்ம அந்த இடங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணோம் அப்படின்னாலும் நல்ல ஒரு பாயிண்ட் நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். மறுபடியும் நல்ல ஒரு ஃபால் கொடுத்துருந்தாங்க. அகெயின் நம்மளுடைய செகண்ட் டைமிங் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னாலும் ஒரு சின்னதான கேண்டில், இதுவும் T = N செட்டப். பட் நமக்கு இந்த இடங்கள் ஹை கட் ஆயிருந்தாலும் ரிவர்சல் ட்ரேடில் நமக்கு மொத்த பாயிண்ட்டுமே கேப்சர் பண்ணியிருந்துருக்கலாம் பேஸ்ட் ஆன் த செகண்ட் டைமிங் கேண்டில். அகெயின் தேர்ட் டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் லோ. அதுக்கப்புறமாக எந்த ஒரு 5 மினிட்ஸ் கேண்டிலுமே தேர்ட் டைமிங் கேண்டிலுக்கு உள்ளாக க்ளோஸ் பண்ணாமல் அதற்கு மேலே
மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்டிங் மூவ் கொடுத்துருந்தாங்க. ஈவன் எண்ட் ஆஃப் த டைமில் ஆல்மோஸ்ட் 2:30க்கு மேலே இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வந்து இன்ட்ராடே ட்ரேடை அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுடைய கேபிட்டலுக்கும் ப்ராஃபிட்டுக்கும் ரொம்பவே நல்லது. ஈவன் தோ இந்த டைமிங் கேண்டில் படி பார்த்தீங்க அப்படின்னாலும் மார்க்கெட் எக்ஸாக்டாக எத்தனை 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து இந்த 55,855 அப்படிங்கிற நம்பர்ஸில் வந்து டச் ஆகிட்டு ஈவன் ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட அதுக்கு மேலே க்ளோஸ் வைக்க முடியாமல் அதுலேயே மார்க்கெட் வந்து க்ளோஸாக இருக்காங்க. இதையும் நீங்கள் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் டேட்டை பார்க்கும் பொழுது உங்களுக்கு இன்னுமே எளிமையாக புரிய வரும். ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து அகைன் நம்ம சொல்கிற விஷயம் மட்டும் தான் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இது மாதிரியான ஸ்டாக்ஸில் உங்களுடைய ஓன் அனாலிசிஸையும் பொறுத்து நீங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணும்பொழுது நல்ல ஒரு பாயிண்ட் வந்து உங்களால் கேப்சர் பண்ண முடியும். இப்போ இந்தந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கலாம். இதான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம ப்ரீவியஸாக நம்ம போஸ்ட் பண்ண வீடியோலேருந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு என்ன மொமெண்டம் கேண்டில் எந்த இண்டெக்ஸ்லையும் எந்த ஸ்டாக்ஸ்லையும் வராங்க அப்படிங்கிறத ப்ரியராகவே நம்ம வந்து இன்டிமேட் பண்ணிட்டு இருந்தோம். என்னென்ன ஸ்டாக்ஸில் இன்றைக்கி ஃபோக்கஸ் பண்ணலாம், என்ன செக்டார்ஸில் இன்றைக்கி ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் ப்ரியராகவே நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 917K ஈவன் வித்தின் 2 மினிட்ஸில் மார்க்கெட் ஓப்பன் ஆகி வித்தின் 2 மினிட்ஸ்லேயே வந்து T=N செட்டப்பில் இருக்கிறாங்க. அதை யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறதையும் ப்ரியராக நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அண்ட் 5 மினிட்ஸ் படி நிஃப்டியினுடைய டைமிங் கேண்டில் நிஃப்டியினுடைய மொமெண்டம் கேண்டில் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். எவ்ரி அப்டேட் வந்து ப்ரியராகவே நம்ம கொடுக்கறதுக்கான ரீசன் வந்து அந்த இடங்கள் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே 24,700 கால் வந்து அரௌண்ட் ஒரு 144 இனிஷியேட் பண்ண கால் மோர் தென் 200 வரைக்கும் இன்றைக்கி போயிருந்தாங்க. மோர் தென் 60 பாயிண்ட்ஸ் மோர் தென் 50 பாயிண்ட்ஸ்க்கு மேலே வந்து ஒரு இன்ட்ராடேல கேப்சர் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். இன்றைக்கி நல்ல ஒரு பாயிண்ட்டுமே நம்ம 24,800 காலில் வந்து நம்ம ஏர்ன் பண்ணியிருந்தோம். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமின் படி நமக்கு எந்த இண்டெக்ஸ் வந்து வராங்க அப்படின்னும் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி இது எல்லாமே நமக்கு வந்து மொமெண்டம் கேண்டில் அப்படிங்கிறது வந்திருந்தாங்க. மொமெண்டம் கேண்டில் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை. மொமெண்டம் இருந்தால் மட்டுமே ஆப்ஷன் பையர்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு பாயிண்ட் வந்து கேப்சர் பண்ண முடியும். ஈவன் மொமெண்டம் இல்லாத டைமில் நம்ம என்ட்ரு ஆனோம் அப்படின்னா ப்ரீமியம் ரெடியூஸ் ஆகிட்டு 2 பக்கமே நமக்கு ஸ்டாப் லாஸ் இட்டாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். இது மாதிரி மொமெண்டம் கேண்டில் வர டைமில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னாலும் நல்ல ஒரு பாயிண்ட் வந்து நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். அண்ட் எக்ஸாக்டாக நிஃப்டி வந்து 946க்கு நம்ம போஸ்ட் பண்ண டீட்டெயில்ஸ் வந்து இந்த இடத்துலேருந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் சின்னதாக ஒரு ஸ்டாப் லாஸில் பேஸ்ட் ஆன் இந்த நம்பர்ஸ் படி நம்ம ட்ரேட் இனிஷியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் நல்ல ஒரு பாயிண்ட் வந்து கேப்சர் பண்ணியிருந்துடலாம். இதனுடைய ஹையே. அண்ட் இது மாதிரியான எவ்ரி அப்டேட் வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியும் சரி லைவ் மார்க்கெட்லேயும் சரி அந்த மொமெண்டம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி ட்ரேட் வாட்ச் பண்ணும்பொழுது நல்லாவே உங்களுக்கு ஒரு லேர்னிங் பர்பஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலில் டெலிகிராம் சேனலில் எஸ்பெஷலி வந்து ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுலேயும் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டினுடைய அப்டேட்டை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மற்றும் நம்ம சேனலை பற்றின டீட்டெயில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணதன் மூலமாக அவங்களையும் நீங்கள் எவ்ரிடே லேர்ன் பண்ண வைக்க முடியும். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நாளைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 12th ஜூன் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டேட். இந்த டேயில் ஒரு பெரிய கேண்டிலும் அந்த டேயினுடைய ஹையில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டேட் அப்படிங்கிறது நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட் வந்து இந்த கேண்டிலுக்கு அதாவது 12th ஜூனுக்கு கீழே வந்து க்ளோஸாக இருக்கிறது அப்படிங்கிறது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு குட் சைன் இல்லை. கம்பேர் த நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பெட்டராக இருக்காங்க நிஃப்டியை விட அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். எந்த அளவுக்கு வந்து இந்த நம்பர்ஸ் வந்து எக்ஸாக்ட் அப்படின்னா ரொம்பவே எக்ஸாக்டாக இந்த நம்பர்ஸை டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் இந்த அளவுக்கு ரிவர்சல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அகெயின் நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 19th ஜூன் வந்து எக்ஸ்பெஷலி வந்து 19th ஜூன் வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இரண்டுக்குமே வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டேட். இந்த டேயில் வந்து பாசிபிள் நமக்கு ஒரு பெரிய கேண்டில் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி பெரிய கேண்டில் கொடுக்கல சின்னதான ஒரு கேண்டில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நமக்கு ரொம்பவே நல்லது. ரீசன் வந்து இந்த சின்ன கேண்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நாம் எதிர்பார்க்கிறது மேபி நமக்கு ஒரு பெரிய கேண்டில் கொடுக்கலாம். பட் பை சான்ஸ் நமக்கு சின்ன கேண்டில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா எந்த பக்கம் பிரேக் ஆகிறாங்களோ அந்த பக்கம் கம்மிங் டேஸில் பெரிய ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லை அப்படிங்கும் பொழுது ஒரு பெரிய கேண்டில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இது மாதிரி இந்த 12th ஜூனுக்கு அப்புறமாக மார்க்கெட் வந்து எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம மெயின்டைன் பண்ண முடியுமோ அது மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணுறது மாதிரியான ஒரு கேண்டில் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 19th ஜூன் வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு டேட். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு எக்ஸ்பெஷலி நமக்கு வீக்லி எக்ஸ்பைரி நிஃப்டியினுடைய வீக்லி எக்ஸ்பைரியும் இருக்குது. கண்டிப்பாக வால்டாலிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கிற ஒரு டேட். இதனுடையுமே சேர்ந்து இந்த இம்பார்ட்டன்ட் டேட் 19th வரும்பொழுது நம்ம மஸ்ட் வாட்ச் பண்ண வேண்டிய ஒரு டேட். ப்ளஸ் குளோபல் மார்க்கெட்டான சிங்கப்பூர் இண்டெக்ஸ் எஸ்ஜிஎக்ஸ் வந்து நம்ம எவ்ரி ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லிட்டு இருக்க விஷயம் ஒன்று தான். எதுக்காக நம்ம எக்ஸ்பெஷலி இந்த சிங்கப்பூர் இண்டெக்ஸ் பார்க்கோம் அப்படின்னா குளோபல் மார்க்கெட்டினுடைய தாக்கம் நம்மளுடைய இண்டெக்ஸ்லையும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். எஸ்ஜிஎக்ஸ் வந்து கம்மிங் 2 daysல வந்து 200 to 250 பாயிண்ட்ஸ் கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. ஸோ எஸ்ஜிஎக்ஸ் 200 250 சிங்கிள் டேயில் கொடுக்கும் பொழுது நம்மளுடைய இண்டெக்ஸ்லையுமே அது கொடுக்கறதுக்கான பாசிபிள் வந்து அதிகம். அதுவும் பெரிய கேப் அப் இல்லை கேப் டவுன் இல்லாமல் இருந்தால் இந்த என்டையர் மூமெண்ட்டுமே நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். என்ன ட்ரெண்ட்ல இருக்காங்க அப்படின்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு வீக்கான சிச்சுவேஷன் தான் கம்பேர் தன் பேங்க் நிஃப்டி. அண்ட் இந்த எஸ்ஜிஎக்ஸினுடைய தாக்கமும் சரி நம்மளுடைய வீக்லி எக்ஸ்பெரியும் சேர்ந்து வராங்க. ப்ளஸ் 19th ஜூன் அப்படிங்கிற இம்பார்ட்டன்ட் டேட் இந்த மூன்றுமே சேர்ந்து வரும் பொழுது வித்தின் 2 daysல சம்திங் ஹோய் டு ஹேப்பன். பி வித் த சிஸ்டம். என்ன சிஸ்டம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் அந்த சிஸ்டம் படி நீங்கள் ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய ப்ரெடிஷன்ஸ் வந்து பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 13th ஜூன் வந்து இம்பார்ட்டண்டான ஒரு டேட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஈவன் இன்று வரைக்குமே வந்து ஒரு கேண்டில் கூட இந்த 13th ஜூனுக்கு உள்ளாக க்ளோஸ் ஆகாமல் ஸ்ட்ராங்காக அந்த கேண்டிலுக்கு மேலேயே வந்து இந்த 13th ஜூனுக்கு மேலேயே வந்து க்ளோஸ் ஆகிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு நல்ல ஒரு குட் சைனாக பேங்க் நிஃப்டிக்கு நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் கம்மிங் 2 daysல பேங்க் நிஃப்டி வந்து 700 to 750 பாயிண்ட்ஸ் வந்து இன்ட்ரோடேயில் கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. மேபி Thursday ஆர் ஃப்ரைடே நமக்கு ஒரு 700 to 750 பாயிண்ட்ஸ் வந்து இன்ட்ரோடேயில் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இதை வந்து நமக்கு ஒரு மொமெண்டம் கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக நிஃப்டிக்குமே நமக்கு ஒரு 200 அபோவ் கொடுக்கறதுக்கான பாசிபிள் இருக்குது. பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பேங்க் நிஃப்டி பெட்டராக இருக்காங்க நிஃப்டியை விட அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இன்றைக்குமே வந்து பாருங்கள் 114 பாயிண்ட் வந்து நமக்கு பேங்க் நிஃப்டி ப்ளஸில் இருந்தாலும் 41 பாயிண்ட் வந்து நிஃப்டி வந்து டவுனில் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு குட் சைன் இல்லை. பட் பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங்கான ஒரு குட் சைனில் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்த்துக்கலாம். அகெயின் அண்ட் அகெயின் சொல்கிற விஷயம் ஒன்று தான். எஸ்ஜிஎக்ஸ் வந்து வித்தின் 2 daysல ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுக்கான பாசிபிள் இருக்குது. அதனுடைய தாக்கம் நம்மளுடைய இண்டெக்ஸ்லையும் நடக்கலாம். 19th ஜூன் இம்பார்ட்டன்ட் ஃபார் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. கம்மிங் டேஸில் இதனுடைய ஹை அண்ட் லோ ட்ரெண்ட் டிசைட் பண்ணுறதுமான ஒரு டேட்டாக இருக்கும். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய இன்ட்ராடே லெவல்ஸ் என்ன ஸ்டாக் செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்ட்டான டைமிங் கேண்டில் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய 19th ஜூன் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டியினுடைய 19th ஜூன் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் 19th ஜூன். இந்தந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இதில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸில் ஒரு ஃபஸ்ட்டு 15 minutes சைன்லோ மார்க் பண்ணி நீங்கள் டேர் இனிஷியேட் பண்ணும் பொழுது நல்ல ஒரு பாயிண்ட்டை வந்து உங்களால் கேப்சர் பண்ண முடியும். நம்ம டூல் பேஸ்டாக டேர் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 minute 3 minutes இல்லை 5 minutesல வர புல் பேக் என்ட்ரி மட்டுமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் நல்ல ஒரு பாயிண்ட் வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு. செக்டார் டு ஃபோக்கஸ் ஃபார் டுமாரோ கன்சம்ஷன், பிஎஸ்சி, ஸ்மால் கேப் இதெல்லாமே நல்ல ஒரு ட்ரேடிங் செட்டப்பில் இருக்காங்க. இதில் இருக்கிற ஹை வெயிட்டேஜான ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுடைய கேபிட்டலுக்கும் உங்களுடைய ப்ராஃபிட்டுக்கும் ரொம்பவே நல்லது. 5 minutes படி நாளைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டைமிங் பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 4 டைமிங் கேண்டில் வந்து எக்ஸ்பெஷலி நாளைக்கு வந்திருக்காங்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 3 டைமிங் கேண்டில் வந்து எக்ஸ்பெஷலி நாளைக்கு வந்து வந்திருக்காங்க. டைமிங் கேண்டில் எப்படி டேர் இனிஷியேட் பண்ணுறது அப்படின்னா உதாரணமாக இதுதான் ஒரு டைமிங் கேண்டில் பேஸ்ட் ஆன் 5 minutes படி உங்களுடைய சார்ட்டை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு 11:20 to 25 கேண்டில் வந்து நிஃப்டிக்கு வந்து இதுதான் அப்படின்னா எந்த பக்கம் பிரேக் ஆகுறாங்களோ அந்த பக்கம் உங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணிவிட்டு ப்ரீவியஸாக இருக்கிற லோவில் வந்து ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணலாம். லோ கட் ஆகும் பொழுது ஷார்ட் இனிஷியேட் பண்ணிட்டு ப்ரீவியஸாக இருக்கிற ஹையில் வந்து உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து மெயின்டைன் பண்ணலாம். அந்த டைம் ஈக்குவல் டு நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். டைம் அப்படிங்கிறது இந்த டைம் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் எவ்ரிடே. அதுதான் நம்பர்ஸ் அப்படிங்கிறது 3 லெவல் வந்து அப் சைட்லையும் 3 லெவல் வந்து நம்ம டவுன் சைட்லையும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த டைமும் நம்பரும் சேர்ந்து ஒரே இடத்தில் வராங்க அப்படின்னா அது மஸ்ட் ட்ரேடபிளான ஒரு பிளேஸ். இன்னைக்கு நமக்கு நிஃப்டியில் வந்து அந்த மாதிரியே செட்டப் வந்து இது மாதிரியான செட்டப் எப்பெல்லாம் வந்திருக்காங்க, எந்த மாதிரியான மொமெண்டம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு டைமிங் கேண்டில் மோர் தேன் 80 பாயிண்ட்ஸ் வராங்க அப்படின்னாலும் அதை அவாய்ட் பண்ணலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு டைமிங் கேண்டில் மோர் தென் 150 பாயிண்ட்ஸ் வராங்க அப்படின்னாலும் நம்ம அவாய்ட் பண்ணலாம். ரீசன் வந்து ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது பெரியதாக இருக்கும். அபவ் 80 அபவ் 150 பாயிண்ட்ஸ் அப்படிங்கும் பொழுது அதனால் மட்டுமே நம்ம அந்த டைமிங் கேண்டில் அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு நல்ல ஒரு சேஃபான ஒரு ட்ரேடாக இருக்கும்.
அது மட்டும் இல்லாமல் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற நம்மளுடைய மெம்பர்ஸ்க்கும் சரி வியூவர்ஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இன்னுமே உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணது மூலமாகவும் ஷேர் பண்ணது மூலமாகவும் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்ரீனாக மாற்றுவதற்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.